கொக்கும் விவசாயியும். ஒரு பெரிய ஏரிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய விவசாய நிலம் ஒன்று இருந்துச்சாம். அந்த நிலத்தில் ஒரு விவசாயி நெல் பயிர் செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஏரிக்கு வர்ற கொக்கு எல்லாம் அந்த விவசாயியோட நெல்லை தின்னு அவருக்கு ரொம்பவே நஷ்டத்தை ஏற்படுத்துச்சான். அதனால் ஒரு பெரிய வலையை விரித்து கொக்கு எல்லாத்தையும் பிடிக்க முடிவு பண்ணார் அந்த விவசாயி. மறுநாள் வந்து பார்க்குறப்போ அந்த வலையில் நிறைய கொக்கு மாட்டியிருந்ததை பார்த்தாரு. பக்கத்தில் போன விவசாயிக்கிட்ட ஒரு கொக்கு சொல்லிச்சான், நான் இங்கே உங்கள் நெல்லை திங்க வரல, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், என்னை விட்டுடுங்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த விவசாயி சொன்னாராம், நீ வேணும்னா நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீ பிடிப்பட்டது திருடர்கள் கூட. உன்னை தவிர எல்லா கொக்குகளும் என்னோட பயிரை இங்கே திங்கத்தான் வந்ததுக்குங்க. அதோட என்னோட விவசாய நிலத்தையும் ரொம்பவே சேதப்படுச்சுங்க. அதுக்கு கூட கூட்டு சேர்ந்ததும் உனக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுன்னு சொன்னாராம். இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, நல்ல நண்பர்களோட சேரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.